வணக்கம் நண்பர்களே! நம்முடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பெண்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்றத பார்ப்போம். மாமோகிராஃபி டெஸ்ட் என்றால் என்ன? மார்பக புற்றுநோய் ஆரம்பத்திலே எப்படி கண்டுபிடிக்கலாம்? எந்த வயதில் இந்த பரிசோதனை செய்ய வேண்டும்? இந்த டெஸ்ட் வலி தருமா? இப்படி பெண்களுக்கு அடிக்கடி எழும் கேள்விகளுக்கெல்லாம் இந்த வீடியோவில் முழுமையாக பதில பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. ஏன் அப்படின்னா, இந்த தகவல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட், மார்பக புற்றுநோய் அப்படின்னா என்ன? மார்பக புற்றுநோய் என்பது பெண்களின் அதிகமாக காணப்படும் புற்றுநோய்களில் ஒன்று. இது மார்பகத்தில் உள்ள செல்கள் கட்டுப்பாடின்றி வளர ஆரம்பித்தால் அது கேன்சரா மாறுது. பெரும்பாலும் ஆரம்ப கட்டத்தில் எந்த அறிகுறியும் உங்களுக்கு தெரியாது. அதனால தான் பல பெண்கள் நோய் லேட்டான ஸ்டேஜில் கண்டுபிடிக்கப்படுது. அதாவது நிறைய பெண்களுக்கு லேட் ஸ்டேஜில் தான் இந்த நோயை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்தாரு சிகிச்சை வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கு. அதற்காக தான் இந்த மாமோகிராஃபி டெஸ்ட் மிகவும் முக்கியமான ஒன்று. ஸோ அப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம்னா, மாமோகிராஃபி டெஸ்ட் அப்படின்னா என்ன? இந்த மாமோகிராஃபி என்பது மார்பகத்தை எக்ஸ்ரே மூலம் பரிசோதிக்கும் ஒரு மருத்துவ பரிசோதனை. இதன் மூலமாட்டு சிறிய கட்டிகள், மைக்ரோ காலிஃபிகேஷன்ஸ், ஆரம்ப கேன்சர் மாற்றங்கள் இவற்றை அறிகுறிகள் வருவதற்கு முன்னே கண்டுபிடிக்க முடியும். இதனால இந்த பரிசோதனையில் குறைந்த அளவு ரேடியேஷன் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. அதனால இது பாதுகாப்பான ஸ்கிரீனிங் டெஸ்ட் ஆட்டு பயன்படுத்தப்படுகிறது. இந்த செயல்முறை பொதுவாக 15 முதல் 20 நிமிடம் வரை நீடிக்கும். சில பெண்களுக்கு இது சிறிய சௌரிய குறைவா ஆச்சரியம் மாதிரி ஏற்படலாம். ஆனால் சில நொடிகள் மட்டுமே நீடிக்கும். இந்த மாமோகிராஃபியில மார்பக திசுக்களின் விரிவான படத்தை பெற முடியும். இந்த பரிசோதனை எப்படி செய்யப்படுது? இப்போ இந்த டெஸ்ட் எப்படி செயல்படுது பரிசோதனை செய்யப்படுது என்பதை பார்ப்போம். முதல்ல மருத்துவமனையில் டெக்னீஷியன் உங்களை மாமோகிராஃபி மிஷின் முன்னே நிற்க சொல்லுவார்கள். பிறகு ஒவ்வொரு மார்க்கமும் 2 பிளேட்ஸ் நடுவில் வைக்கப்படும். அதன் பிறகு சிறிது அழுத்தம் கொடுத்து எக்ஸ்ரே இமேஜ் எடுக்கப்படும். இந்த கம்பாரிசன் ஏன் தெரியுமா? ஏன் அப்படின்னா, கிளியராக இமேஜ் கிடைக்கவும், ரேடியேஷனை குறைக்கவும், ஸ்மால் சேஞ்சஸ் டிடெக்ட் செய்ய. அதுக்கு இந்த கம்பாரிசன். சில பெண்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். நான் மேலே சொன்ன மாதிரி அசௌகரியம் மட்டும் இருக்கலாம். ஆனால் அது ஒரு சில நொடிகள் மட்டும்தான். இந்த முழு டெஸ்ட்டும் 15லேருந்து 20 மினிட்ல முடிஞ்சிடும். இந்த உங்களுக்கு ஒரு இது வரும். அப்போ இந்த டெஸ்ட்டு எந்த வயதில் செய்யலாம் அப்படின்னா, இந்த மாமோகிராஃபி டெஸ்ட் எந்த வயதில் செய்யலாம்னு ஒரு குழப்பம் உங்களுக்கு ஏற்படும். பல பெண்களுக்கு இருக்கும் முக்கியமான கேள்வி தான் இது ஒன்று. எந்த வயதில் மாமோகிராஃபி செய்ய வேண்டும்? பொதுவாக 40 வயதுக்கு மேலே ஸ்க்ரீனிங்கை தொடங்கலாம். இந்த 45 முதல் 50 வயது வரை ஆண்டுதோறும் இந்த பரிசோதனை செய்ய பரிந்துரைக்கப்படுது. 55 வயதுக்கு மேலே 1 அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்தால் போதும்.
ஆனால் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது பிரஸ்ட் கேன்சர் ஹிஸ்ட்ரி இருந்தால் அல்லது பிஆர்சிஏ ஜென் மியூட்டேஷன் இருந்தால் மருத்துவர்கிட்ட இன்னும் ஏர்லியராக போய் ஸ்க்ரீனிங் செய்ய பரிந்துரைக்கலாம். இந்த மார்பக புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கும் அபாயத்துக்கான காரணிகளை இப்போ பார்க்கலாம். வயது அதிகரிக்கும். அதாவது நான் மேலே சொன்ன மாதிரி 40 வயதுக்கு மேலே, பின்ன குடும்ப வரலாறு உள்ள அவங்களுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, இந்த உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, நிறைய ஆல்கஹால் எடுக்கிறது, இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் இருக்கும். அப்புறம் லேட் மெனோபேஸு அதனாலையும் இது இருக்கலாம். ஹார்மோன் தெரப்பி இதனாலையும் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தால் ரெகுலராக ஸ்க்ரீனிங் மிகவும் அவசியம். நம்ம அப்போ சிலருக்கு தோணும், இந்த மோனோகிராஃபி செய்யறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்ட்டு. இந்த பரிசோதனை மிகப்பெரிய நன்மை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கேன்சரை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கனால சர்ஜரி குறைச்சிடலாம். ஹீமோதெரப்பியில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடலாம். அதாவது ஹீமோதெரப்பி தேவையில்லாமலே இருக்கலாம். சர்வைவல் ரேட் அதிகரிக்கும். அதாவது உங்களோட வாழ்நாளை கூட்டும். மேலும் கை வைத்து உணர முடியாத டினி டியூமர்ஸை கூட டிடெக்ட் செய்ய முடியும் இதனால. அதனால தான் உலகம் முழுவதும் டாக்டர்ஸ் இந்த ஸ்க்ரீனிங்கை ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது எல்லாருக்குமே பரிந்துரைக்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, மானோகிராஃபிக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அது எப்படின்னா, நம்ம மேனோகிராஃபி ஸ்க்ரீனிங்க்கு போக முன்னாடி சில விஷயங்களை கவனிப்பாங்க. பீரியட் முடிந்த 1 வாரத்துக்கு பிறகு தான் செல்லணும். டியோட்ரண்ட் அல்லது பவுடரை பயன்படுத்தக்கூடாது. ப்ரீவியஸ் மேனோகிராஃப் ரிப்போர்ட் இருந்தால் எடுத்து செல்வது மிகவும் அவசியம். பிரெக்னன்சி இருந்தால் டெக்னீஷியன்ட்ட கண்டிப்பாக சொல்ல வேணும். ஏன்னா ரேடியேஷன் இருக்கும்ல. இந்த சிறிய விஷயங்கள் அக்யூரேட்டாக ரிசல்ட் கிடைக்க உதவுது. அப்புறம் இப்போ காலகட்டத்தில், அதாவது 2025 2026 காலகட்டங்களில் ரொம்பவே டெக்னாலஜி ரொம்ப முன்னேறிட்டு. இந்த 3D மேனோகிராஃபி, ஏஐ டெக்னாலஜி இதெல்லாம் நல்ல முன்னேறி வந்தனால 3D மேனோகிராஃபி மூலம் பிரெஸ்ட் டிஷ்யூ மேலும் தெளிவாக பார்க்க முடியுது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜினால ரேடியாலஜிஸ்ட்டுக்கு டினி அப்னார்மாலிட்டிஸை கண்டுபிடிக்க ரொம்ப உதவுது. இதனால் ஏர்லியாக டிடெக்ஷனும் இன்னும் பெட்டராக ஆகுது. நண்பர்களே, இந்த மார்பக புற்றுநோய் பயப்பட வேண்டிய நோய் அல்ல. ஆனால் நம்ம அலட்சியமாக இருக்கவும் கூடாது. இதை அலட்சியமாக செய்யக்கூடாத நோய் வேறு. ரெகுலர் மேனோகிராஃபி டெஸ்ட் மூலம் ஆரம்ப நிலையிலே கண்டுபிடித்து இதுக்கு சிகிச்சையை பெற முடியும். ஒரு சிம்பிள் ஸ்க்ரீனிங் உங்கள் உயிரை காப்பாற்ற கூட முடியும். ஸோ இது ஒரு கல்வி ரீதியாக. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மற்ற பெண்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் ஒரு ஆரோக்கியமான வீடியோவில் சந்திப்போம்.